வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்க கடைசி வீடியோ கொடுத்த வரவேற்பு, கடைசி வீடியோல அது மொத வீடியோ, அதுக்கு கொடுத்த வரவேற்பு ஐயோ 11000 லைக். நான் 7-8 மாசத்துக்கு முன்னாடி டியூஸ்டே ஸ்டோரியில பார்த்த வீடியோ கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். சொல்றது எதையுமே செய்ய மாட்டான். என்ன பண்ண ஆரஞ்சு போன தானே அது, நீ சொல்றதை செஞ்சாதான் அதிசயம். அது ஆக்சன் மேடம். யாரா அவன்கிட்ட இந்த ஸ்லேட்டை தூக்கிட்டு வந்து கொடுத்தது? உக்காந்து அதையே தேய்ச்சுனா இல்ல, அவனுக்கு ஒரு மனசாட்சி பக்கத்துல ஒரு உயிரோல கூட்டிக்கிறேன். என்ன நாள் தேய்க்கலாம்ல. மனசு தாங்காதே. ஹாய், யாரா நீ? வெள்ளலாம் சர்டிபிகேட் வாங்கினானா இவன்? இவன் ரெஜிஸ்டர் பண்ண கூட்டியா இவன்? சும்மா சும்மா கட் பண்ணே கூடாது. எவ்வளவு நேரம் தான் கட் பண்ணுவீங்க? எவ்வளவு வாசியா இந்த வாட்டி கொடுப்பீங்களா இந்த வாட்டி கொடுப்பீங்களா பக்கத்துல உட்காந்துக்கிறா. கடுப்பாவது மீ. நீங்க தானங்க உண்மையான குரலை கேட்கணும். உங்களோட குரல் இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் உண்மையான குரல் வந்தோடனே எதுக்கு ஓடுறீங்க? என்னடி வாய்ஸ் இது? எவனும் இவன் பக்கத்துல வரக்கூடாதா? இவனோட பாதுகாப்பு காவலன் மாதிரி நான். அது சரி, எங்க உட்காந்துக்கிறேன் அதெல்லாம் கணக்கு கிடையாது. அவனுக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன்னா அதை மட்டும் தான் நீ பேசணும். இந்தா வந்துட்டான். நான் பாட்டுன்னு செவனேன்னு ஒரு மூலையில கிடப்பேன், கிளம்பி வந்துருது. இல்ல பெரிய இருங்க, ஒரு பெரிய பிரச்சனையா சின்ன பிரச்சனைன்னு பார்த்து சொல்லுவான். ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ற ஏதோ பெரிய ப்ராப்ளம் தான். எடுத்த உடனே நல்லா ஃபிளெக்சிபிலிட்டியா குழன்னு வரணும்டா. இப்படி காட்டு கம்மி மாதிரிலாம் வரக்கூடாது. அடுத்த வாட்டி எடுக்கும்போது அப்படியே லிக்விட் மாதிரி இருக்கணும். சரியா? Bombastic side eye, criminal offensive side eye. Do you understand? அவன் பாட்டு பயமுத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கான்ல. இப்ப அப்படியே போகலாம், போய் நின்னுக்கலாம். அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி படிக்கட்டுல ஊந்து ஓடுவாரு. ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. இது நம்ம மற்ற வீடியோ பார்க்குற மாதிரி விளையாட்டு வீடியோ கிடையாது. ரொம்ப பயங்கரமான ஜீவன் உள்ள ரெண்டு உட்காந்து இருக்குது. அதை உங்களால தாண்டி போக முடியாது. தவிர்த்துட்டு வேணா போக முடியும். எங்கன்னா பூனைக்குட்டி மாதிரி ஒரு டீசென்டான மியா குட்டியா கத்திரியா மயிலும் இன்னமும் வந்து காண்டாமர்கள்லாம் குறுக்கல வந்துட்டு போயினுக்குது. என்னடா தம்பிள்ஸுக்கு நடுவில் தலைமறைவா இருக்கிற போலையா? அப்படியே குட்டியா அப்படியே நசுக்கி அப்படியே தேய்ச்சி தம்பிள்ஸ்ல வச்சு உருட்டி இருக்குது. ஒரு நாள் இருக்குது. அங்க உள்ள உடம்புக்கு இங்க சுவிட்ச் இருக்குதுங்க. நீங்க மேட்டை நவுத்துனீங்கன்னு வச்சுங்களா, அவள் தான். அதான் சொன்னே ஆரஞ்சு பண்ண. அது 9 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 9000 ரூபாய்க்கு நடிக்கும். அது என்ன போட்டி வைக்கிறீங்க? நீ போட்டி வைடா. நான் முயற்சி செய்யறத பாரு. நான் எடுத்த பரிசு, உழைச்சி வாங்கின பரிசு, சாக்லேட் டீக்லேட் என் பக்கம் வந்தீங்கன்னா கை வேற கால் வேற ஆயிடும். அப்புறம் பார்பர்கிட்ட குத்துட்டு போனா எப்படி வேணா ஆக்கி வைங்க, பாக்குறது நல்லா இருக்கணும். இப்படி ஆகிட்டாரு மறைக்காத. அது பாரு, ஃபீலிங் எல்லாம் கண்ணாடி பாரா. ஹீரோயின் மாதிரி இருக்கிற நீ. அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம். இங்க பாருங்க நிறைய ஸ்டாக் இருக்குது. நீ வாய்க்குள்ள எல்லாத்தையும் கிடைக்கிறேன்னு ஒரே நாள வாயை கிச்சின்னு போயிடாத. நிறைய வச்சிருக்கேன். நான் உனக்கு எவ்வளவு தேவைப்படுமோ வந்து ஒரு ட்ரிப்பா வாங்கி போயினேரு. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கால் அந்த பக்கம், ரைட் கால் இந்த பக்கம். ஜும்ப் சக்கு சக் ஜும், ஜும்ப் சக்கு சக் ஜும். இதுக்கு இந்த ரெஸ்ட் போற. அடுத்த இதெல்லாம் 2 காலி மேல தூக்க. என்ன சொல்றல, தூக்குடா. இவங்க இங்க இருந்து கையில கும்மா கொடுத்து ஃப்ளையிங் கிஸ் அனுப்ப, அவர் அங்க இருந்து காத்துல பார்த்து தூக்கி வாய் உள்ள இறக்க. அடேங்கப்பா, ஒரே கூத்துதான். இங்க பாருங்க கீரை பத்தியா? கீரை பிடிக்கிறது பாரு. நான் முக்கியமா கீரை முக்கியமாடா? உயிர் போயிடுமா? அவ்வளவுதான். இல்ல உயிரை விட நல்லா உனக்கு கேவலமா போயிட்டுனா உனக்கு. கைய புடிச்சுன்னு ஓட்டுறா. இல்ல எனக்கு புரியல. அதை பாரு, நைட் டைம் என்ஜாய் பண்ண போறா. நீ வந்து என்ஜாய் பண்ண இந்த ஒரு பெட்ஷீட்ல அப்படியே நான் கதன்னு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிறியா? எல்லா அடி வயிறுல ஃப்ரீஸ் ஆகி பேச முடியாம உட்காந்து இருக்கிறேன் நான். இங்க ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? இசையமைப்பாளரே கொஞ்சம் இசையை கட்டுப்படுத்துக்கலாம். ஏன்னா ராத்திரி நேரம் நீங்க இப்படி இசை அமைக்கும் போது பக்கத்துல இருக்கவங்களாம் வந்து வைப் பண்ணி என் கழுத்தும் காதுல அடிச்சுட்டு போறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு கேமரா கொண்டு வரதுக்கு ஒரு இடம் இல்லையா? அப்படியே நேரா தூக்கி வந்து வாய் உள்ள இருக்கிற கேமராவை சொல்லுங்க சார்.
மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே நீ அவரு உன்னை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறாரு, ஓகே. நீங்க கைய காலை வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நாலு காலி சாக்ஸை மாட்டி விட்டா டீசெண்டான நாயா நடந்துக்கணும்னு சொன்னீங்கல்ல, அங்க பாரு. எங்க நிக்க வைக்கிறோமோ அப்படியே ஸ்டாச்சு ஆகி நின்னுறான், நகர மாட்டேங்கிறான். அதுக்கு மேல இதுதான் கேரட், எனக்கு தெரியும். அப்படியே எடுத்துனோம் கையை அப்படியே நரக்க முறக்கன்னு காட்சி அப்படியே தூப்பி பார்க்க கொஞ்சம் கிட்ட எடுத்துனோம் பாப்போம். Are you smiling, Goober? That's a big smile. Good job. நான் பாட்டி செவனேன்னு ஒரு மூலையில உட்காந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து சும்மா ஐபேட் மேல சர்க்கா மரம் விட்டு அடுத்த ஸ்டோரிக்கு போயினே இருக்கிறான். பிராண்ட் நியூ நாய் சார், அதான் மூஞ்ச பார்த்தா தெரிய மாட்டேங்குது. எப்படியாச்சும் தெரியணும்ல, அதான் அந்த கார் புதுசா வாங்கினா ஒன்று ஒட்டுவோம்ல, அதை 2 காதுலையும் ஒட்டி விட்டுருக்கான். பிராண்ட் நியூவா தெரியுதா? அது எப்படி செய்யறது தப்புன்னு தெரியுது. திருட்டு மொழி வந்து ஒவ்வொரு வாட்டி முழிக்கிறேன், நானும் 4 வச்சு வாங்குறேன், மறுபடியும் அதே தான்டா பண்ற நீ. ஏங்க அதெல்லாம் இப்ப முடியாம நகரவே முடியாது. அவங்க உள்ள போறாங்கல்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு தான் அடுத்த அடி வைப்பாரு அவரு. முத பனியை கூட்டு போய் காட்டினா ஐயோ மெய் சிலுத்து போய் நின்ட்டான். அந்த பனியில கூட நான் அப்படி உரைச்சது இல்லடா, அவன் அப்படி உரைச்சு போய் நிக்கிறான். எனக்கா உனக்கு தான் ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா சார் பேசுறான் சார். ஒவ்வொரு வயசுக்கும் கூட என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாரு. அவனுங்கெல்லாம் மனுஷ குட்டி தான் ஏமாத்தின்னு சிரிக்கிறானுங்க. Do you like the fireplace? எக்ஸ்பீரியா நான் ஸ்டாக் எல்லாம் வச்சுட்டு ஏன்டா ஊர் மக்களை ஏமாத்துறா? கொண்டு போ, இதெல்லாம் என் குடோன்ல வை, நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு காலி பண்றேன். எடுத்து போ. என் பொம்மை மேல கையை வைக்காத. எங்க கையை வைக்கிறாங்க? அப்படியே உரும்பாத. கையெல்லாம் வைக்கலாம், வாயை தானே வைக்கிறாங்க. நிறுத்தா, 32 பள்ளியும் காமிப்ப. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா ஒரு சட்டம் ஒண்ணு மாட்டி விட்டான். ஆடே எங்க அப்பா மாட்டி விட்டு ஏரியாவே கலக்குறாங்க அவன். நடுராத்திரி 2 மணிக்கு ஏந்து பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் அசையுதேன்னு பார்த்தா ஜென்டில்மேன் எவ்வளவு அழகா படுத்துங்கிறாரு பாத்தீங்களா? அப்படியே வச்சு ஒரு உருட்டி தாழணும் போலவே இருக்குது. டேய் ஹூமன், அப்படி அசையாம இல்ல, உனக்கு ஒரு பர்ஃபெக்டான கிஃப்ட் எடுத்துட்டு வந்துருக்கேன் பாரு. நடுவுல எவ்வளவு வாட்டி தப்பிச்சு போட முடிச்சு பஞ்சு விடவே இல்லையா? அடிச்சு புடிச்சு இழுத்துட்டு வந்துட்டவா. What do you got? You got your horn? சாப்பாடு தானே வேணும். ஹே காய்ஸ், இப்போ பாருங்க நாயை பிராங்க் பண்றேன். இந்தா சாப்பாடு, உனக்கு சாப்பாடு தானே, அந்த 4 பொரிக்க போதும் உன் வயிற்றுக்கு. டயட்ல இருக்கிறதா நான் வந்துட்டு வியூவர்ஸ் கிட்ட கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். நான் முறைக்கிறேன். என்னடா எங்க போறாரு? போனா அப்படியே முறைச்சு. ஹாய், எது கத்தி எடுக்கிற? தூக்கு நல்லா வெயிட் லிஃப்டிங் போட. 110 கிலோ தூக்குற லாரன்ஸ்ல டயலாக் பேசும்போது 210 கிலோ தூக்குறத நீ பேசணுமா இல்லையா? 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் நீ சும்மா சேட்டப் பண்ணிக்கிற. நான் உன்னை சுட பர்றா வேணாம், சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. கமான்ரா இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே பிரிஸ்கா சும்மா மாசா. டேய் என்னடா தரையில படுத்துக்கின? எந்திரி. ஐயோ என்ன படுத்து தூங்கிருச்சு. இது சோம்பேறி தத்திங்களா இருக்குது. இல்லாம போனா வாட்டர் டாக்டர் தான் என்ன தூங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. ஏய் ஆஹா, இவ செய்யறான்னு சொல்லிட்டு வேணாம் கேவலமா இருக்கும், வாயில கூட வைக்க முடியாது நினைச்சு வேணான்னு சொன்னா நல்ல கடையில இருந்து வாங்கி வந்துருப்பா போலே. வாசனையே சூப்பரா இருக்குதேடா. வாசனையில நல்ல மிளகா பொடி போட்டு சாப்பிடலாம் போலயே. சரி எனக்கு 2 கருது கொடு. ஓடிக்கும் போது வேணாம்னே இப்ப கேக்குறேன். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல எந்த மாதிரி கட்டிங் சார் போடணும்? அந்த மண்டை மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி கட்டிங் வேணுங்களா? சரி இதையும் ஒயிட்டா மாதிரி வேணாமா? ஓகே சார், ஓகே. காட்டுறதுக்கு ஹஸ்பண்ட் கொத்தனார் எல்லாம் வந்துட்டாங்க. இன்ஜினியரிங் மூடி தான் சரி கிடையாது. பிளான்ல எதனா சொதப்பிட்டாரா நான் தான் தெரியல.